நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர்ஆர் ஆடியோஸ் கொடைக்கானல். வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க இந்த ஆம்பு ஒரு ரீ அசம்பிளுக்காக வந்திருக்கு. நல்லா தானே இருக்குது, நிறையா போர்டு போட்டிருக்காங்க அப்படின்லாம் யாரும் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இதில் எதுக்குமே பொருந்தாது, அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஒரு பேசிக் மாடல் 5.1 ஆம்பில் உள்ள ஒரு குவாலிட்டி அந்த எஃபெக்ட் கூட அதில் இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கஸ்டமர் திருப்தியே இல்லாமல் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பட்ஜெட் நிறையா செலவு பண்ணிட்டாங்க. இந்த ஆம்ப் நம்ம கொடைக்கானல் பக்கத்தில் உள்ள ஒரு நண்பர் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, அட்டுவம்பட்டின்ற ஊர்லேருந்து. அதில் யூஸ் பண்ணிக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 5 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரால் எல்லா போர்டுக்குமே இதில் பாருங்கள், 4 டிரான்சிஸ்டர் போட்ட மோனோ போர்டு 2 இருக்குது. அது சப்வூஃபருக்காக கொடுத்துருக்காங்க. 5 சேனல் எஸ்டிகே போர்டு ஒன்று இருக்குது. ஒரு எஸ்டிகே 4392 போர்டு இருக்குது. இது எல்லாமே ப்ரீ செக்ஷனில் இத்தனை போர்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான். இது எப்படி ட்ரைவ் ஆகும், எந்த அளவுக்கு குவாலிட்டி வரும்ன்றது இதை ரெடி பண்ணவருக்கு தெரியாதா? இவ்வளோ மோசமாக ரெடி பண்ணியிருக்காரு. எல்லோரும் நம்ம பணம் வாங்கிட்டு தான் ரெடி பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குரிய குவாலிட்டி நம்ம கொடுக்கணும். எப்போவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை விசாரிங்க. ஒரு நல்ல இடத்துல போய் ஆம்பை கொடுங்க. ஒரு 500 1000 கூட போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு தடவை ரெடி பண்ணிங்கன்னா நல்லா திருப்தியாக இருக்கணும் நம்ம பாட்டு கேட்குறதுக்கு. அதுக்கு யார் நல்லா பண்ணுறாங்கன்றதை நல்லா விசாரித்து பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி தான் ஆகும். இந்த வீடியோவே இந்த கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் போடுறேன். பரவாயில்ல, என் பேரை கூட மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னார். பட் நான் அதை பண்ணலை. ஆனால் இது பெரிய தப்பு. இந்த மாதிரிலாம் ஆம்ப் ரெடி பண்ணவே கூடாது. தெரியலனா கூட வெளியில் கொடுத்து கூட செஞ்சு வாங்கி கொடுத்துடணும். இந்த மாதிரி கஸ்டமருக்கு லாஸ் உருவாக்கக்கூடாது. பாருங்கள், இவ்வளோ போர்டை போட்டு ஒரு 5 ஆம்பியர் 24 வோல்ட்டில் போட்டால் எப்படி தான் ட்ரைவ் ஆகும், எப்படி குவாலிட்டி இருக்கும்? அவர் வீடு 20 அடி நீளம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. 2 மட்டும் அகலம் ஒரு 10 அடி பக்கம் சொன்னார். இப்போ அதுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணணும். இதில் JBL சப்வூஃபர் 2 போட்டுங்களான்னு சொல்லி தான் இந்த ஆம்பை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 13,000 வரைக்கும் செலவு பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதவே நான் ரிமோட் கிட்டில் மாற்றி பண்ண போகிறேன். ஏறக்குறைய இதில் இருக்க திங்ஸ் நிறையாவது நான் எடுத்துருவேன். புதுசாக தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த மாடல் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த பேனல் போட்டு தான் கஸ்டமருக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கிட்டு. இந்த ஹெச்டி ரஸ் பாக்ஸ் பதிலாக FT003 போட்டு நல்லா பண்ண போகிறேன். ஒரு டைம் பண்ணால் நல்லா இருக்கணும், போன தடவை மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி தான் கஸ்டமர் கொடுத்துருக்காரு. அதுக்கு அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவும் விரைவில் வரும். கஸ்டமருக்கு என்னுடைய வேண்டுகோள், என்டனில் எந்த டெக்னீஷியன்ட்ட கொடுத்தாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை விசாரிங்க. வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து கொடுங்க. உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பாருங்கள் நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.